டேய் தடார்னு போடுற கிட்டார் உடஞ்சிட போதுடா. டேய் கிட்டார் பேக் கேரி பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. சிவா ஃப்ரிட்ஜ்ல கூலிங்கே இல்ல. அது ஃப்ரிட்ஜே இல்ல. மேட்டரை டைவர்ட் பண்ணாம எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லடா. டோன்ட் டச். ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். என்ன அட்ரஸ்? அது அவ்வளவு டீடைல்டா இல்ல. நான் டீடைலா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. ராஜன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பாம்பே. அவ்வளவுதான். ஏன்டா அது ஒரு அட்ரஸாடா? டீடைல்டா இல்லன்னு சொல்லிட்டு டீடைலே இல்லையாடா? எப்படிடா கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லடா. ஒரு வாரம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக கண்டுபிடிச்சா போதும். அது வரைக்கும் இங்கே தான். நோ, நீங்க அட்ரஸ் மறுபடியும் சொல்லுங்க. ராஜன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பாம்பே. ராஜன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பாம்பே. இவ்வளவு டீடைல்ஸ் இருக்கே. ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்ல கண்டுபிடிச்சு தரேன். நான் சொல்லல, ஃப்ரெண்டுங்க எனக்காக உயிரை விட கொடுப்பான். 2 நாள் கூட தான் உயிரே எடுப்பான். That is why my search is starting now. तुम लोग क्यों उसे ढूंढ रहे हो? उसे नहीं, मुझे तो और लड़की चाहिए. काहे को? शादी थी उसकी, भाग गई साली. ठीक है, तुम लोग उस लौंडी को ले जाओ, लेकिन साले उस लौंडे को हम लोग खत्म कर देंगे. हाँ? वो क्या है? कैसे हुआ? वो ऐसे ही गिर गया था. कैसे? बाथरूम में गिर गया था. பிரியா பாம்பே வந்தாச்சு. அவள் அட்ரஸ்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்கோம். அவன் அட்ரஸ் தேடி போயிருக்கான். இன்னும் எவ்வளோ நாள் அவ கூட தங்க போறேன்னு தெரியல. ஆனால் சந்தோஷமா இருக்கு. ஏய் எனக்கு ஒன்று தோணுதுடா. என்ன பிரியா? இந்த அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூடவே வந்துடுறேன்னு சொல்லுவா பாரு. நிஜமாவா பிரியா? சிவா கண்டிப்பா உன் ஃப்ரெண்டு அட்ரஸை கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல? டேய் சிவா, நீ இன்னும் கிளம்பலையா? டேய் நீ வரதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். டேய் நீ போறதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். என்னடா அப்படிலாம் பேசுற? இங்க பார், இங்க இருந்து பார்த்தா என் வீட்ல இருக்கிறது இன்னர் நோட் எல்லாமே தெரியுது. நீ அவுட் போனா நான் இன் பண்ணிக்கிறேன். எதுவா இருந்தாலும் செல் டு செல், ஃபோன் டு ஃபோன். யூ அவுட் கோயிங், ஐ அம் இன்கமிங். சரி போலாம். आपके पास एंट्री पास है क्या? अरे अरे रुको रुको, इस गाड़ी को रुको. स्टॉप स्टॉप स्टॉप. तुम अंदर कहाँ चले आ रहे हो? तुम्हें वहाँ पे रोका गया ना, फिर तुम अंदर क्यों चले आए हो? मैं उनके रिलेशन में हूँ. किसके रिलेशन में हो? उनसे मिलने आई हूँ. चलो साइड में लगाओ गाड़ी, साइड में लगाओ. हाँ यहीं रोको. சார் இவங்க हाँ बोलिए. இந்த வீட்டு பொண்ணுங்க சாரதாமா இருக்காங்கல்ல, அவங்க பேத்தி. எங்க क्या बोल रहे हैं समझ में नहीं आ रहा है. मैं चेन्नई से आई हूँ. शारदा माँ की पोती हूँ. उनसे मिलना है इसीलिए आई हूँ. ठीक है, मैं जाके पूछ के आता हूँ, लेकिन आपको मालूम होना चाहिए कि आपने किस तरह से एंट्री मारी है. यहीं रहना. इनका ख्याल रखना, मैं जाके पूछ के आ रहा हूँ. ठीक है साहब. एक्सक्यूज मी सर. सर चेन्नई से 2 लोग आए हैं, उनमें से एक कहती है कि शारदा मैम साहब की पोती है. अगर आप इजाजत दें तो मैं उन्हें अंदर पूछ लेता हूँ. वेट करो. ओके सर. एक्सक्यूज मी. ஏங்க யாருக்கோ வெட்டிங் போல இருக்குங்க. ஐயோ அந்த மொட்டை வேற ஏதோ கேட்குறான், சமாளிங்க. உள்ள வந்தாச்சுல்ல, விடுங்க. मैं पूछ रहा हूँ, तुम जवाब क्यों नहीं दे रहे हो? हैं? चलो चलो निकलो ऐसे, बाहर निकलो ऐसे. उन्हें आने दो. அப்படியே என் ஜானு மாதிரி இருக்கல்ல.
சிவா இங்க வரும்போது பயந்துகிட்டே வந்தேன். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆளாளுக்கு கொண்டாடுறாங்க. எல்லாத்துக்கும் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்தாங்க பிடிங்க. ஓ அப்புறம் அப்புறம் சாரு பாட்டி கூப்பிடுறாங்க. வரேன். சிவா இரு, இதோ வந்துடுறேன். రాజ్ అవునా? ஹலோ. ஏய் சிவா, எங்க இருக்க? ரோட்ல. அவ வீட்டில். என்னாச்சுடா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ட்ராமா ஃபினிஷ். அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. அவ சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டா. டேய், நீ ஏதாவது சொன்னியா? அவ என்ன சொன்னா? சொன்னா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு. வேற ஒன்றும் சொல்லலையா? வேற என்ன சொல்லுவா, அவ்வளோதான் சொன்னான். ஒட்டுமொத்தமாக பெரிய சந்தோஷம். அவளை தூக்கி கொண்டாடிட்டாங்க. நான் எங்க நிற்கிறேன்னு எனக்கே தெரியல. வந்த வேலை முடிஞ்சதுன்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். பெங்களூர்லேருந்து பாம்பே வரைக்கும் வந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு தூரமாகவே தெரியல. ஆனால் இப்போ வீட்டில் விட்டுட்டு ரோடு வரைக்கும் தான் வந்திருக்கேன். இது ரொம்ப தூரமாக தெரியுது பிரியா. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. தைரியமா இரு. ஏய், அவன் என்னமோ பேசுறான்டா, நீங்க பேசுங்க. டேய் சிவா, ஆனந்த் பேசுறேன்டா. என்னடா ஆச்சு? டேய், நான் டிராஃபிக்கில் இருக்கேன்டா, கூப்பிட்றேன். போகலையா? ஓ, இன்னும் பாம்பேல தான் சுத்திட்டு இருக்கியா? உன் பிரச்சனை எல்லாம் சால்வ்டா? இல்ல என் அங்கிள் கிட்ட சொல்லி உன் பிரச்சனைக்கு ஏதாவது பண்ணணுமா? பர்ச்சேஸ் மொத்த பேரும் மேலதான் இருக்காங்க. திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது வேணுமா இது வேணுமா ஆளால கேக்குறாங்க. மூச்சு முட்டிடுச்சு. நீதான் அங்கேயே பார்த்தேல எப்படி தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னு. நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு இது எடுத்துக்கோ அது எடுத்துக்கோன்னு சொன்னா நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும்ல. அதான் கீழே வந்து நின்னுட்டேன். நைஸ் கார், யூ நோ. சின்ன ஜர்க் கூட இல்ல. ரியலி. வாங்குறப்ப யானை விலை குதிரை விலை சொல்றாங்க, விக்கிறப்ப அடிமாட்டி விலை கேக்குறாங்க. உன் வளையலுக்கு இவ்வளவுதாமா பணம் கிடைச்சது. ஏய், அதை வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தான். நமக்கு புதுசா லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேட்ல நிக்கிறார் இல்லையா, எதுக்கு பழசுன்னு கையில இருந்த வளையல கட்டி கொடுத்தேன். அதை வித்துட்டு எனக்கே கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்னம்மா நீ பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு கூட காசு இல்ல, இந்த வளையல வித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். உன் காசு எனக்கு எதுக்குமா? இந்தா, நம்ம உழைக்கிற காசே நம்ம உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. இப்ப திடீர்னு பொத்துக்கிச்சோ, எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஓடுகாலிக்கு பிறந்த ஓடுகாலி நெஞ்சில ஏறி மிதிச்சுட்டு போனா இவ அம்மா. இன்னைக்குதான் கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. இப்பதான் தள்ள நிமிர்ந்திருக்கோம். நாங்க என்னைக்குமே தள்ள கூடாதா? இந்த குடும்பத்துடைய சந்தோஷம் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக தான் அங்கிருந்து வந்திருக்கா. சேம் ஓடுகாலித்தான். அவ அம்மா நாமெல்லாம் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு போனா, இன்னைக்கு இவ அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை வேண்டாம்னு தூக்கி போட்டு வந்திருக்கா. எங்க வயிற்றுச்சல் தான் இவளை இப்படி கொண்டாந்து நிறுத்தி இருக்கு. டேய், சொன்னா கேளுடா, சத்தம் போடாதே. அவ கார்ல விழுந்துரு போகுது. வேண்டாம், அதுக்காக தானே பேசுறேன். இந்த குடும்பத்துல அவளுக்கு இடம் கிடையாது. அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா வெளில வச்சு செய். இல்ல அவதான் முக்கியம்னா எங்களை விட்டுரு, நாங்க வெளில போயிடுறோம். நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. அந்த வீட்டுல இருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கல. அம்மாவை பத்தி தப்பா பேசினாங்க.
அதனால என்னாலையும் அங்க இருக்க முடியல. அதான் வந்துட்டேன். அம்மா சொன்னாங்க தாத்தா பேர்ல பாம்பேல ரோடே இருக்குன்னு. நான் இப்படி ரோட்ல நிக்கிற நிலைமை வரும்னு நினைக்கல. 3 நாள் சிரமப்பட்டு எனக்காக கொண்டு வந்து விட்டியா? உனக்கு இதெல்லாம் தெரிய வேணாமேன்னு நான் மெயின்டைன் பண்ணேன். அதுக்குள்ள அந்த கிழம் மொத்தமா போட்டு உடைச்சிருச்சு.